கல்லீரல் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா, ஏன்னா கல்லீரல் பிரச்சனையால் தான் பல பிரச்சனைகள் உடம்புக்கு வருது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பிரச்சனை வராமல் இருக்குன்னா இந்த ஒமேகாட் வாட்டரை குடிச்சே ஆகணும். பார்த்துக்கிடுங்க. அதுக்கு என்ன பச்சை காய், கொய்யா காய் இருக்குது பார்த்தீங்களா, கிடைச்சா பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டு நான் ஒரு 2-3 காய் எடுத்துருக்கேன். பார்த்துக்கிடுங்க. இது வந்து ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு. சுகர் இருக்கவங்களுக்கு இன்னும் ரொம்ப 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 நல்லது. இந்த காயை என்ன பண்ணால் சின்ன சின்ன துண்டாக வெட்டிட்டு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா ஹார்டாக இருக்குமே. இதில் ஒரு இனிப்பு இந்த உறுப்புமாக இருக்கும். இது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். என்ன பண்ணால் கொட்டையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும். இந்த பாருங்கள், இந்த கொட்டையும் இவ்வளோத்தையும் போட்டுருணும். இதை போட்டுட்டு வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு 2 டம்ளர் தண்ணியை விட்டு 2 கொய்யாக்காயும் வெட்டி போட்டு, ஜீரகம் கண்டிப்பாக போடணும். ஏன்னா ஜீரகம் வந்து கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சை. இதை என்ன பண்ண, நல்லா அவிஞ்சதும் சுட சுட அதில் 2 சொட்டு லெமன் விட்டு லைட்டாக உப்பு போட்டு குடிச்சு பாருங்கள். நீங்கள் குடிச்சிட்டு சொல்லுவீங்க, ஓ மை காட் அப்படி இருக்கும். அதனால தான் இதுக்கு ஒமேகாட் வாட்டர்னு வச்சுருக்கேன் பேர். நல்லா இருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வெந்த காயை அப்படி சாப்பிட்றலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.